அகஸ்தியர் அருவிக்கு செல்ல வசூலிக்கப்படும் கட்டணத்தை நிறுத்த வலியுறுத்தி உயர்நீதிமன்ற அனுமதியுடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவிக்கு செல்ல வசூலிக்கப்படும் கட்டணத்தை நிறுத்த வேண்டும், அருவிக்கு தினசரி பேருந்து வசதி செய்து தர வேண்டும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகஸ்தியர் அருவி மீட்புக் குழு என்ற அமைப்பு தலைமையில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வர்த்தக அமைப்புகள் மற்றும் வழக்கறிஞர் சங்கம், கார், ஆட்டோ உரிமையாளர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற அனுமதியுடன் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன், ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்போரூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் பகலில் செய்யக்கூடிய வடிகால்வாய் அமைக்கும் பணிகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் OMR சாலையில் தெற்கு மாடவீதி இணையும் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இப்பணிகளுக்காக சாலையில் JCB இயந்திரம் மூலம் சாலைப்புறம் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு அருகே எச்சரிக்கை பலகைகள் ஏதும் வைக்காமலும் சாலை போக்குவரத்தை ஒழுங்குமுறை செய்யாமலும் பணிகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் ஏராளமான வாகனங்கள் செல்லும் இச்சாலையில் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை போக்குவரத்துக்கு இடையூறாக பணிகள் நடைபெறுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கொள்ளைகள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாவடி அருகில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்தும் கொலை வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை தலைமையில் விடுதலை சிறுத்தைகள், குடியரசுக் கட்சி, புரட்சி பாரதம், அம்பேத்கர் மக்கள் மன்றம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இறப்புக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் பிச்சை கண்டன உரையாற்றிய போது, தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தினமும் கொள்ளைகள் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டியதோடு ஆம்ஸ்டாங் படுகொலையில் CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். தன்னை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த தங்க தமிழ்ச்செல்வன் MP, பெண்களின் மௌன புரட்சியால் தான் திமுகவிற்கு 40க்கு 40 கிடைத்தது என பெருமிதம் கொண்டார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கிராமமாக சென்று நன்றி தெரிவித்து பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல் எப்போதும் தீராது, சிந்துபாத் கதை போன்று தொடர்கதைதான் என்று விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக பக்கம் மக்கள் உள்ளனர் என்றும் பெண்களின் மௌன புரட்சியால் தான் திமுகவிற்கு 40க்கு 40 கிடைத்தது என பெருமிதம் கொண்டார். இந்த தலைவர் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காரணமே பெண்கள் மௌன புரட்சியா. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 90% உதயசூரியன் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் நாங்க 40க்கு 40 ஜெயிச்சோம். காரணம் தளபதி அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பெண்களுக்கு கொடுத்த திட்டங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. அதன் மூலமா உதயசூரியன் ஓட்டு போட்டாங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சு. தமிழ்நாடு அரசின் ஆணைகளை செயல்படுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர்கள் 77 பேருக்கு மாஸ் மெமோ வழங்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் ஆளுநர் RN ரவி துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்கி உத்தரவிட்டார். இதனை கண்டித்து ஆசிரியர் சங்கம், தொழிலாளர் சங்கம் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராகவும் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 77 தொழிலாளர்களுக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழக கழக சாசன விதிகள்,
தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டுள்ளதாக மெமோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 30ஆம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எதிரான துணைவேந்தரின் நடவடிக்கைகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் சக்திவேல் தனியாக ஒரு கோரிக்கை மனுவை அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.